ஜெயங்கொண்டம் பெட்ரோல் பங்கு இந்தியன் ஆயில் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பாருங்கள். பெட்ரோல் தட்டுப்பாடுன்னு சொன்ன வேகத்துக்கு வந்து சாப்பாடு கிடைக்குதோ இல்லையோ பெட்ரோல் முக்கியன்ட்டு எல்லோரும் வந்துட்டாங்க. நாங்களும் வந்துட்டோம். நாங்களே வந்து எவ்வளோ வாங்கியிருக்கோம், 20 லிட்டருக்கு இல்லை 5 லிட்டரு நெருக்கி வாங்கியிருக்கோம். அப்புறம் வண்டியில் ஒரு 700 ரூபாய்க்கு பிடிச்சாச்சு. லோடு வந்துருக்குடா, பெட்ரோல்லாம் தீராது போ. இந்தியன் ஆயில் வண்டி லோடு வேறு வந்திருக்கு. பா வதந்தி இன்னாலாம் அள்ளி போடுறானப்பா பாருங்க எந்த அளவுக்கு வதந்தின்னுதான். ஆனால் லோடுலாம் வந்திருக்கு. தமிழ்நாட்டின் முதன்முறையாக இந்த மாதிரி ஒரு சம்பவம், தரமான சம்பவம் இது. இங்கே பாருங்க, அவர் எத்தனை பை கட்டிட்டு போகிறாரு பாருங்க. இப்போ 2, 4, 6, 7 பை கட்டிட்டு போகிறாரு பெட்ரோல் பை. இந்தியன் ஆயில் ஜெயங்கொண்டம். வரலாறு, சரியான வரலாறு. எடடா வாழ்க்கை இது. இவ்வளோ நாள் சாப்பாடுன்னு ஒன்றா, அடுத்து பணம்னு ஒன்றா, இப்போ பெட்ரோல்னு ஓட ஆரம்பிச்சிருக்கோம். எங்கே கொண்டு போய் கடைசியாக விட போகிறான்னு தெரியல. ஆமாம், பொறுமையாக வருது. இங்கே வருங்க, நம்ம தலைவரை வந்து பெட்ரோல் ஃபுல்லாக பிடிச்சிட்டு வண்டியில் ஃபுல்லாக பிடிச்சிட்டாரு. பெட்ரோல் கிடைக்காதுன்னு எந்த அளவுக்கு பிடிக்க முடியுமோ பிடிச்சிட்டாரு. பெட்ரோல் வந்து எவ்வளோ பெட்ரோல் கீழே ஊற்றிருக்கு பாருங்க. சம்பவம்னா தரமான சம்பவம் தான். நேற்று அணக்கரையில் இந்த மாதிரி கேனு வியாபாரம் ஓடுந்தே கிடையாதான். டேங்க் எங்கே வரும், 50 லிட்டரு கேனு ஃப்ரெண்ட்ஸ். 50 லிட்டரு கேனு, 20 லிட்டரு கேன்லாம் வந்துருக்கு. 30 லிட்டரு கேனு நினைக்கிறேன். அண்ணாண்ட ஒருத்தர் 50 லிட்டரு கேன் வச்சுட்டு நிற்கிறாரு. யாராலும் எந்தெந்த அளவுக்கு பிடிச்சி வச்சுக்கணுமோ அந்தந்த அளவுக்கு பிடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. சரி, இப்போ லோடு வரலன்ற ரீசனுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. சுத்தமாக பெட்ரோல் டீசல்லாம் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலீங்க. போக வேண்டியதான். இந்த கூட்டத்துலேருந்து வெளில போகணுன்னா கொஞ்சம் ரேரு தான். நம்ம ஆள் இந்த விட்டு டீசலில் நின்று இருக்காரா?